வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அமலா சுரேஷ் குக்கிங் சேனல். வாங்க பார்க்கலாம். பப்பாளி சட்னி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பப்பாளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பப்பாளி சட்னி எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? நல்லா இருக்கா? டேஸ்ட்டு நல்லா இருக்குல்ல? ஆமாங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நான் தான் சொன்னேன். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. பப்பாளி பழம் வந்து நல்லது, பெண்களுக்கு ரொம்ப நல்லது. பப்பாளி காயில் குருமா வைக்கலாம், மட்டனில் போட்டு சிக்கனில் போட்டுலாம் வைக்கலாம். அப்புறம் பப்பாளியில் சட்னி. பப்பாளி நல்லா பொடியாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அப்படி இல்லைன்னா காய் சீவுறது இருக்குது பாருங்கள், அதில் சீவி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். வெங்காயம், தக்காளி, மலாட்டை பயிறு, பச்சை மிளகா எடுத்துருக்கேன். நீங்கள் காஞ்ச மிளகா கூட எடுத்துக்கலாம், அது உங்கள் ஆப்ஷன் தான். அப்புறம் ரெண்டு பத்தை தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காயும் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கங்க, இல்லைனா விட்டுருங்க. ஆனால் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது தேங்காய் போட்டோம். தேங்காய் ஒத்துக்கலைன்னா நைட்டில் ஒத்துக்கலைன்னா விட்டுருங்க. எண்ணெய் ஊற்றிட்டு மலாட்டா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச பப்பாளி ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துட்டாங்க. பப்பாளி வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் வேணால் சீவி போட்டுக்கலாம். காய் சீவிறக்க உங்கள்கிட்ட சாப்பர் இருந்தால் கூட சீவி எடுத்துக்குங்க. ஆக்சுவலாக அதை நான் சீவி எடுக்கலாம், அதை எடுத்துருக்கலாம். அந்த டேஸ்ட்டும் இது சரி, வேக வச்ச டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்றதுக்கோசம் அப்படியே போட்டுவிட்டேன். இந்த ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அந்த வேக வச்ச பப்பாளி காயை எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு 2 பத்தை தேங்காவும் போட்டிருக்கேன். போட்டு ஆற விட்டு நல்லா அரைச்சி எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து போட்டேங்க. செம்ம டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக பப்பாளி சட்னி நல்லா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் நான் கொஞ்சம் யோசித்தேன், சரி பப்பாளியில் நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நம்ம எதுவாக இருந்தாலும் செஞ்சு பார்த்தா தான் அது நல்லா இருக்கா இல்லையா நமக்கு தெரியும். செய்யாமல் யோசித்து நல்லா இருக்குமான்னு அப்படி நம்ம யோசிக்கிறத விட சரி முயற்சி தான் பார்ப்போமே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்குன்னு யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். தினமும் ஒரு சட்னி நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலான்னு தான் தோணுச்சு. அதனால் நான் செய்கிறேன். இந்த பப்பாளியில் குருமா வைக்கலாம், மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு கூட யூஸ் பண்ணலாம். நல்லா தான் இருக்குது. நான் ஒன்றா ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போடுறேன். ஆக்சுவலாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சின்னா என் சேனலை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்க கண்டிப்பாக. அப்போ தான் வந்து நீங்கள் பார்த்தீங்களா, சமைச்சு பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. என் சேனல் பார்த்ததுக்கு, சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.